அன்பான ஏஓமேக்ஸ் முதலீட்டாளர்களே, ஏஓமேக்ஸ் சீனியர் சிட்டிசன் மற்றும் ஜூனியர் சிட்டிசன் சங்கங்களின் உறுப்பினர்களே, நமது பல வாட்ஸ்அப் குழுக்களில் பயணிக்கும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் சுந்தர் தியாகராஜனின் கனிவான காலை வணக்கங்கள். நண்பர்களே, நேற்று நான் ஒரு கவிதை வடிவிலே ஒரு கண்ணீரை தெரிவித்திருந்தேன். அது கவிதை அல்ல, மூத்த குடிமக்களின் கண்ணீர். அதன் அர்த்தம் அநேகருக்கு புரியாமல் என்னை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள நீங்கள் முயற்சிக்கிறீர்கள், நன்றாக தெரிகிறது. அநேக தொலைபேசி அழைப்புகளை என்னால் அட்டன் பண்ண முடியல. அது உடல்நிலை எனக்கு ஒத்துழைக்காத காரணத்தினால் டாக்டரே சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் மன அழுத்தத்துக்கு நீங்கள் ஆளாகிறீங்க, நீங்கள் ஃபோன் காலில் அதிகமாக எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி. அது என் மனசாட்சிக்கு கேட்கல. நம்ம உடம்பு சரியில்லாமல் போய் படுத்தாலும் பரவாயில்ல, மக்களுக்கு ஆறுதல் சொல்லணுங்கிறதுக்காக நம்ம தலைமை அமைச்சமே. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி எடுக்காமல் இருக்கிறது? நான் 1-2 கால் நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். நண்பர்களே, நாம் என்னமோ நிறுவனத்துக்கு முட்டு கொடுக்குற மாதிரியும், நிறுவனத்தாருடைய சொத்துக்களை நாம இதை வாங்கி விற்கிற மாதிரியும் ஒரு சிலருக்கு தவறான அபிப்பிராயம் இருக்குது. தோழர்களே, தவறான அபிப்பிராயம் இருக்குது. அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சுந்தர் தியாகராஜன் என்னமோ இவங்க எடுத்து நிலத்தை எடுத்து விற்கிறான், பினாமி எடுத்து விற்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் அதிகார வர்க்கத்தில் உள்ளவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இது எனக்கு அதிசயமாக தெரியல. ஏன்னா, மனித குலத்துக்காக தன் ஜீவனே கொடுத்த, ரத்தம் சிந்திய கடைசி சொட்டு ரத்தத்தை கூட சிந்தி சிலுவையில் உயிரை விட்ட இயேசுநாதரே சந்தேகப்பட்ட உலகம் இது. அவங்க ஜனங்க தான் சந்தேகப்பட்டாங்க. அதே போல தான் இப்போ நியமனத்தில் முதலீடு பண்ணவங்களே என்ன சந்தேகப்படுறாங்க அநேகம் பேர். அவங்களுடைய நெருக்குதலின் காரணமாக இதை விசாரிக்கக்கூடிய அதிகாரிகளும் ஐயோ என்று சொல்லுவார்கள், என் மீது சந்தேகப்படுகிறார்கள். திறந்த புத்தகம் மாதிரி இருக்கிறேன் நான். இந்த மக்களுக்கு செட்டில்மெண்ட் வாங்கி கொடுக்கறதுக்காக என்னுடைய ஜீவனை விட தயாராக இருக்கும் பொழுது எனக்கு ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. என் மீது குற்றம் இருந்தால் நீங்கள் எங்கே இல்லை அந்தமான் சைடில் கூட வைங்க, நான் கவலைப்படல. ஏன்னா யார்கிட்டயே கைவிட்டு வாங்கியிருக்கிறேன், கோடியாக வாங்கிட்டேன்றாங்க. நாக்கில் நரம்பில்ங்கிறதுக்காக கண்ணாமலாம் பேசுகிறாங்க. ஒரு சகோதரிலாம் பார்த்தீங்கன்னா தொடர்களே, சொல்கிறதுக்கே வாய் கூசுது. நானும் அவங்கள திட்டேன் வேறு வழி இல்லாமல். அந்த அம்மா என்னுடைய தாய் நல்லதாய் வயத்தில் பிறக்கல நான் அப்படிங்கிறது சொல்கிறா. அப்போ என் தாய் மோசமான தாயா, தரங்கட்ட தாயா? என் மகளை இழுக்கிறா, மகள் இழுத்து பேசியிருக்கிறா. என் மனைவியை கொச்சப்படுத்தி ரொம்ப அசிங்கப்படுத்தி வாய்ஸ் மெசேஜ் போட்டு எனக்கு மட்டும் அனுப்ப இல்லாமல் எல்லாத்துக்கும் ஊருக்கே அனுப்பி விட்டுருக்கிறா. நான் இதெல்லாம் குத்தி கூட கவலைப்படல. இந்த ஆளுங்களை, அரசுத்துறை அதிகாரிகளெல்லாம் நினைக்கும் பொழுது தான் எனக்கு அந்த கண்ணீர் கவிதை வந்தது, எனக்கு கொட்டுச்சு. அதில் கடைசியில் நான் சொல்லியிருப்பேன் பாருங்க, நாய் விற்ற காசு குறைக்காது, பன்றி விற்ற காசில் சாக்கடை நாற்றம் அடிக்காது, ஆடு விற்றவனின் காசில் இரத்த வடை அடிக்காது. அப்படியே ஏமாந்தவர்களுக்கு கிடைக்கும் பணத்திற்கு நதி மூலம் ரிஷி மூலம் தெரியாது. ஏன் நான் சங்கம் நடத்திட்டு இருக்கிறது, மீண்டும் மீண்டும் தெளிவாக சொல்கிறேன், நான் சங்கம் நடத்திட்டு இருக்கிறது குறிப்பாக மூத்த குடிமக்களுக்கு, எங்கள் வாழ்நாள் சம்பாத்தியத்தை போட்டுவிட்டு ஏமாந்து நிற்கக்கூடிய என்னை போன்ற மூத்த குடிமக்களுக்கு அவர்கள் வாழ்நாள் காலத்திலேயே அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே பணத்தை திரும்ப பெற்றுத்தர வேண்டும் என்ற நோக்கத்திலும், அவர்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் நாம் இப்பொழுது செட்டில்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறோம். நிலத்தை வாங்கி அந்த நிலத்தை நம்ம விற்று கொடுக்குறோம், நமக்கு கமிஷனாக கொடுக்குறாங்க அமௌண்ட்டு, அதை கொடுத்து செட்டில்மெண்ட் கொடுக்குறோம். இது இவனுக்கு எங்கேருந்து இந்த பணம் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் நதி மூலம் ரிஷி மூலம் பார்த்தீங்கன்னா, அந்த காசுக்கு ஏழைகளுக்கு கிடைக்கல. அந்த காசுக்கு நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க தெரியாதுங்க. நீங்கள் என்னென்ன நினச்சிங்க என்னை பற்றி? நான் யதார்த்தமாக பேசக்கூடிய ஆள், இப்படி தான் பேசுவேன் நான். நீங்கள் என்ன பண்ணாச்சு நான் இப்படி தான் பேசுவேன். ஏங்க, ஏழை அவனுக்கு போட்ட காசை ஏமாந்து உட்காந்துருக்கிறான். அவனுக்கு ஏதோ 1,50,000 கிடைக்குன்னா அவனுக்கு போய் இந்த பணம் எப்படி வந்தது?
இது எங்கேருந்து வந்தது, நதி மூலம் எது, ரிஷி மூலம் எதுலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நான் அப்படி பார்க்க மாட்டேங்க. நான் பார்க்க மாட்டேன். ஏங்க இது இவங்க பண்ணுறதுலாம் எப்படி இருக்குனாக்கா, சிகரெட்டு உற்பத்தி பண்ணுறவனை விட்டுருவாங்க, உற்பத்தி பண்ணுறவனை விட்டுருவாங்க, மது உற்பத்தி பண்ணுறவனை விட்டுருவாங்க, குடிக்கிறவனை போய் பிடிப்பாங்க. புரியுதா இது உங்களுக்கு? நீ அந்த மாதிரி பினாமி நிலத்தை எடுத்து விற்கிறவனை போய் பிடிங்க. அவங்களை யார் வேணானா, நான் அவங்களுக்கு நான் முட்டா கொடுக்குறேன், அவனை மாமனா மச்சனை போய் பிடிங்க. அதை விட்டுட்டு சுந்தர் தியாகராஜ் மேலேயே குறிய வச்சுக்கிட்டு நான் மக்களுக்காக ஓடிட்டு இருக்கேன், மக்களுக்காக ஓடிட்டு இருக்கேன். என்ன நீங்க கொல்ல கூட செய்யுங்க, நான் கவலைப்பட மாட்டேன். ஜெயிலுக்கு பிறகு நான் பயப்பட போறேன்? எதுக்கு எடுத்தாலும் சுந்தர் தியாகராஜன் கைவிட்டு வாங்கிட்டாரு. என் ஆதார் கார்டை தரையா, நீ நோண்டி பார்த்துக்க, எல்லாத்தையும் பார்த்துக்க. ஆதார் கார்டு எல்லாம் இருக்குல்ல, சொத்து வாங்கியிருந்தா எல்லாமே இருக்கும்ல, பார்த்துக்க. தூத்துக்குடியில் 1 ஏக்கர் நிலம் வாங்கிட்டு இருக்கிறோம், மக்களுக்காக தான். அதுவும் 24 பேர் சேர்ந்து வாங்குறோம். வாங்க, அதை கூட நான் மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஓயு காமிக்கிறேன். ஒருத்தர் ஃபோட்டோவோட வாங்கி வச்சிருக்கிறேன் எம்ஓயு. 24 பேர் சேர்ந்து தான் வாங்குறோம். 2 ஏக்கர் வாங்கியிருக்கோம், இன்னும் 2 ஏக்கர் கேட்டிருக்கோம். மக்களுக்கு பலன் கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிதான், எனக்கு கிடையாது. என் பேங்க் அக்கௌண்ட் இப்போ நம்பர் தரேன், பதிவிடுறேன். நான்லாம் போய் எடுத்துலாம் கொடுக்க முடியாது உங்களுக்கு, எனக்கு வயசாகி போச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து சிஎம்முக்கு லெட்டர் அனுப்புகிறோம். சிஎம்முக்கு லெட்டர் அனுப்பி என்ன அனுப்பணும்? சீக்கிரம் எங்களுக்கு பணம் கிடைக்கும்படியாக அந்த வழக்கை வந்து சீக்கிரம் முடிக்க சொல்லி நீங்கள் உதவி செய்ய சொல்லி கேட்டோம். வழக்கை முடிக்க தான் உதவி கேட்டோம். இப்போ எல்லாம் தேர் எடுத்து கோர்ட்டில் கொண்டு விட்டுட்டானுங்க. மகா பாவிங்க கொண்டு தேர் எடுத்து இதில் நீதிமன்றத்தில் கொண்டு விட்டுட்டானுங்க. இதுக்கு மேலே வழக்கு எப்போ முடியும், எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற இதில் ஆதங்கத்தில் மூத்த குடிப்பு நிறைய செத்துட்டு இருக்கிறான். இதெல்லாம் இவங்களுக்குலாம் தெரியாதா? இவங்களுக்கும் தாய் தகப்பன் வயிற்றுல தானே பிறந்தாங்க, தாய் வயிற்றுல பிறந்தாங்க, தகப்பன் வயசானவங்களாம் இருப்பாங்க கண்டிப்பா. அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் சுந்தர் தியாகராஜன் தோழர்களை என்ன பிடிச்சி உள்ள வச்சுட்டா கூட நீ கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. பணம் வந்தே தீரும் உங்களுக்கு, கடவுள் கைவிட மாட்டார். அண்ணன் சொல்லல, இயேசுநாதரே சிலுவையில் இறஞ்ச உலகம் இது. அவங்க சொந்த சனங்களே சிலுவையில் இறஞ்சாங்க. ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி எமலோட பொறாமையில தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். சுந்தர் தியாகராஜன் அது வாங்கிட்டாரு, இது வாங்கிட்டாரு, வீடு வாங்கிட்டாரு, நிலத்தை வாங்கிட்டாரு, ஏக்கர் கணக்கு வாங்கிட்டாரு. நான் தான் சொல்றேன், என் திறந்த புத்தகம் என்னன்னா, கடவுளுக்கு பயப்படுறாள். நான் உங்களுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன் கேட்டீங்களா? நீங்கள் என்னன்னாலும் நீங்கள் எனக்கு என்ன வாங்க, நான் காமிக்கிறேன், எல்லாத்தையும் காமிக்கிறேன். என் பாண்டு அத்தனையும் காமிக்கிறேன், என் பாண்டு அத்தனை மண்டையும் காமிக்கிறேன். எனக்கு பணம் கொடுத்துருந்தேன்னா, பணம் வாங்கியிருந்தேன்னா பாண்டை வாங்கியிருப்பாங்கல்ல, நான் பாண்டை காமிக்கிறேன், என் பேங்க் பேலன்ஸை காமிக்கிறேன். நீங்கள் இங்கே வரணும், நான் உங்களை தேடி வந்து நான் வந்து கொடுத்துட்டு இருக்க முடியாது. எல்லாம் வயசாகி போச்சு. மூத்த குடிமக்களை வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு விசாரணைக்கு வந்து அழைப்பது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது, தவறு. அது சட்டத்தில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். நான் லாயரை கன்சல்ட் பண்ணுறேன். அவங்க இருப்பிடத்துக்கு போய் தான் விசாரிக்கணும். இல்லம் தேடி மருத்துவம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த அரசு தான் சொல்லுது இல்லம் தேடி மருத்துவம்னு. அப்புறம் ஏன் இப்படி டைவர்ட் பண்ணுறாங்க? நாம் கொடுத்தது முதலமைச்சருக்கு எழுதின கடிதத்தை நான் தான் டிசைன் பண்ணேன். வழக்கு தாமதமாகுது, சீக்கிரம். அதான் தலைமை நீதிபதி கையெழுத்து போடாமல் வச்சுருந்தார். ஓப்பனாக சொல்ல போனால் அதானே உண்மை. கிறிஸ்துமஸுக்கு முன்னால் பரிந்துரை பண்ணிட்டு போனார் நீதியரசர் ஆனந்த வெங்கடேசன் அவர்கள். இவர் மாண்புமிகு தலைமை நீதிபதிகள் கையெழுத்து போடாமல் வச்சுருந்தார். அந்த தாமதத்தை சுட்டி காட்டி எங்களுக்கு சீக்கிரம் வந்து வழக்கு முடிச்சு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்புகிறோம். ஆனால் இஓடபிள்யூலேருந்து என்ன லெட்ரு வந்திருக்குனாக்கா, மக்களுக்கு என்ன வருதுனாக்கா, நீங்கள் பணம் வாங்கி தர சொல்லி கேட்டிருக்கிறீங்க. உங்களால் பணம் வாங்கி தர முடியுமாங்க உங்களால்? முதல்ல அப்படி நீங்கள் உங்களால் முடியும், ஆனால் நீங்கள் சீக்கிரம் செய்யுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். உங்கள் மேலே எங்களுக்கு என்னங்க ஆதங்கம்? உங்களுக்கு மேலே உங்கள் மேலே எங்களுக்கு என்ன ஆதங்கம்? நீங்கள் வேணால் என் மேலே தவறான புரிதலோடு நிறைய வந்து என் மேலே கோபமாக இருக்கலாம், செய்யலாம். ஆனால் உங்கள் மேலே எங்களுக்கு எந்த ஆதங்கம் கிடையாது. எல்லாத்தையும் ஆரம்பத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். அரசு துறைகள் இன்றைய காலத்துக்கு அரசு துறைகள் எல்லாமே மேன் பவர் ஷார்ட்டேஜ் இருக்குது, அது எங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், புகார் அதிகமாக போச்சுன்னா லேட் ஆகும் மக்களுக்கு நான் இது பண்ணிட்டு இருந்தேன், விளக்கி சொல்லிட்டு இருந்தேன். இதில் ஒன்றும் ஒளிமுறையெல்லாம் கிடையாது. இது ஜனநாயக நாடு, பேச்சுரிமை எல்லாத்துக்கும் இருக்குது. யாரையும் நான் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை எதையும் நான் கொச்சப்படுத்தி நான் பேசலை. என்னுடைய சங்கத்தாருக்கு நான் வந்து விளக்க உரை கொடுக்கறது என்னோட உரிமை, என்னுடைய கடமை. அந்த கடமையை நான் தவற மாட்டேன்.
நான் வந்து கைவிட்டு வாங்கிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரிலாம் கைவிட்டு வாங்கிட்டு இருந்தேன்னா அது மாதிரி டைவெர்ட் பண்ணி விட்டு மக்களை வந்து ஒரு திசை திருப்பி அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காம பண்ணுவேன். நான் கொஞ்சம் கொஞ்சம் சிறு முதலீடு பண்ணவங்களுக்கு நான் ஓடி 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 உழைச்சி இந்த வயசில் நான் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்குறேன். எனக்கு ஆத்மா சாந்தி அடையுது. எனக்கு ஆத்மா சாந்தி அடையுது. நாளைக்கே செத்தா கூட ஆத்மா சாந்தி அடையும். அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க தயவுசெய்து. என் மீது பழி போடுவர்களுக்காக நான் தான் இதை பேசிகிட்டு இருக்கிறேன். எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது. நானே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன். எத்தனை பேருக்கு தெரியும்? ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் நான். ஸ்டில் இப்போ கூட நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன். என்னோட ஓபி புக்கை வேணா நான் தர்றேன், போய் பாருங்கள், வந்து பாருங்கள். எல்லாமே திறந்த புத்தகமாக தான் நான் இருந்துகிட்டு இருக்கேன். எனக்கு ஒளிமுறையெல்லாம் கிடையாது. எனக்கு உண்மை, நேர்மை, யதார்த்தம் அதான் எனக்கு தெரியும். சும்மா என் மேலே கோபத்தை வச்சுக்கிட்டு, வஞ்சத்தை வச்சுக்கிட்டு, சுந்தரத்தை கூட யாரும் சேராதீங்க. நான் தீண்டத்தை ஜென்மமா? நான் கொள்ளையாக பண்ணிட்டேன். நான் வந்து இந்த நிறுவனத்தில் வந்து சாதாரண முதலீட்டாளன் தான். நான் எஸ்ஹெச், டிஹெச் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. நான் யாராவது ஏமாத்திட்டேன், என் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? அதனால தான் தோழர்களே இந்த இந்த கவிதை வடிவில் எழுதுனேன். இது உண்மையா இல்லை, நீங்களே சொல்லுங்க, இது உண்மையா இல்லையா? இப்போ நான் இப்போ முதல்ல போட்டுருங்க, இது கவிதை இல்லை, முதியோரின் கண்ணீர்னு போட்டுருங்க. உண்மையா இல்லையா? எத்தனை பேர் கண்ணீரோடு சிந்திட்டு இருக்கீங்க? எவ்வளோக்கு எப்போ முடியும் காத்துட்டு இருக்கீங்க? அடுத்த லைன்ல இருக்கேன், அதிகார வர்க்கத்திற்கு கஷ்டப்படுவோரின் கண்ணீர் தெரியவில்லை. உண்மையிலே கண்ணீர் தெரியல. சுந்தர் தியாகராஜன் தான் கண்ணில் தெரிகிறாரு. ஆனால் கஷ்டப்பட்டு எத்தனை எனக்கு பின்னாடி உள்ள 10,000 பேருக்கு, மூத்த குடிமக்கள் கிட்டத்தட்ட 5,000 பேருக்கு இருக்காங்க, என்கிட்ட மெம்பராக இருக்காங்க. அவங்களுடைய கண்ணீர் உங்களுக்கு தெரியல. இல்லை, உண்மைதானே எழுதியிருக்கேன். அதிகார வர்க்கத்திற்கு அல்லல் படுவோரையும் ஆதங்கம் புரியவில்லை. நம்மளுடைய ஆதங்கப்பட்டு இருக்கோம். எப்போ வருமோ எப்போ ஆதங்கப்பட்டு இருக்கோம். ஐயோ போய் ஏமாந்துட்டோமான்னு. ஏற்கனவே செத்து போனோன்னு திருப்பி திருப்பி ஏன் அடிக்கிறீங்கன்னு எனக்கு ஆதங்கம். அதனால தான் அப்படி எழுதியிருக்கேன். அதிகார வர்க்கத்துக்கு மூத்த குடிமக்களின் மனதின் அழுகுரல் கேட்கவில்லை. நான் மனதின் குரல் அடிக்கடி நான் வந்து யூடியூப்ல பேசியிருப்பேன். அது மனதின் குரல் இல்லை, மனதின் அழுகுரல். இதுக்கு இறைவன் தான் தீர்ப்பு சொல்லணும். ஆண்டவர் தான் தீர்ப்பு சொல்லணும். அதிகார வர்க்கத்திற்கு ஏமாந்தவர்களின் ஏக்கம் காண மனதில்லை. அவங்களுக்கு இந்த ஏமாந்தமே இருக்கிறாங்களா, அவங்களுடைய பரிதவிப்பு ஏக்கத்தை பார்த்துலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. அடுத்து, அதிகார வர்க்கத்திற்கு பெரியோரின் பெருமூச்சு கேட்கவில்லை. பெரியோரின் சாபத்துக்கு யாரும் ஆளாகிறாங்க? தயவுசெய்து நான் சொல்றேன், பெரியவரின் சாபத்துக்கு ஆளாகிறாங்க. உங்களுக்கும் ஒரு நாள் வயதாகும். அப்பொழுது ஆண்டவர் தீர்ப்பு கொடுப்பார் உங்களுக்கு அந்த வயசுல. இப்போ முதியோர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க, இவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறத விட்டுட்டு நீங்க இடையில வந்து இந்த மாதிரி வந்து உங்களுடைய வன்மத்தையும் கோபத்தையும் கக்கினீர்கள் என்று சொன்னால் அது பெரிய சாபத்துக்கு நீங்க ஆளாக நேரிடும். அடுத்து, ரிமாண்ட் பண்ண ஆணையிடம் அதிகார வர்க்கத்துக்கு ரியாலிட்டி தெரியவில்லை. உண்மையிலே ரியாலிட்டி உங்களுக்கு தெரியல. அவன் வந்து பினாமிசத்தை வைக்கிறானா இல்லையா கண்டுபிடிங்க. நான் வந்து குறுக்கணிக்கிறேனா? இவனை கைது செஞ்சா நான் தீக்குளிப்பேன் நான் சொல்றேனா? இல்லையே. ஆனா என்ன கைது செஞ்சா தீக்குளிப்பேன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அளவுக்கு நான் நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்துட்டு இருக்கேன். மக்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்துட்டு இருக்கேன். நிறுவனத்தார் கைது செஞ்சா நான் தீக்குளிப்பேன் நான் சொல்லவே இல்லை இந்த இடத்துலையும். ஆனா எனக்கு சொல்லியிருக்காங்க, சுந்தரத்தையார் கைது செய்தால் நான் தீக்குளிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நான் அன்பையும் ஆதரவையும் நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் மக்கள்கிட்ட, முதலீட்டாளர்கள்ட்ட. அதனாலதான் அப்படி எழுதியிருக்கேன். நாய் விற்ற காசு குறைக்காது. உண்மைதான தோழர்களே? நாய் விற்ற காசு குறைக்குமா? காசுன்னா எல்லாம் வாங்கி போடுறோம்ல. அது ஜாதி பார்க்க மாட்டான், மதம் பார்க்க மாட்டான். ஒரு முஸ்லீம் பயன்படுத்தினா நான் பயன்படுத்த மாட்டேன் நோட்டன்னு யாராவது சொல்றாங்களா? ஒரு கிறிஸ்தவ பயன்படுத்தினா சொல்லி யாராவது பயன்படுத்தி சொல்றாங்களா? ஒரு இந்து கையிலேருந்து எனக்கு இந்த பணம் வந்து எனக்கு வேண்டாம்னு யாராவது சொல்றாங்களா? அதுக்கு ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. நாய் விற்ற காசு குறைக்காது, பன்றி விற்ற காசில் சாக்கடை நாற்றம் அடிக்காது. உண்மைதானே? ஒருத்தன் பண்ணி விற்கிறான், அந்த காசை வாங்கி ரொட்டேஷனை விட்றான். அது போய் நம்ம வாங்கினா வந்து அதில் சாக்கடை நாற்றம் அடிக்கும் அந்த நோட்டில்? இல்லை. ஆடு விட்டவனின் காசில் ரத்த வாட்டை அடிக்காது. ஒரு ஆட்டை விற்கிறான், அதை கொண்டு என்ன கசாப் கடை வெட்டி விற்கிறான், ரத்தம் சிந்துது அந்த ஆடு. அந்த ரத்த வாடை இந்த காசுல அடிக்குமா? இல்லை. அதே போலதான் ஏமாந்தவர்களுக்கு கிடைக்கும் பணத்திற்கு நதி மூலம் ரிஷி மூலம் தெரியாது. எங்களுக்கு எங்க மூத்த குடிமக்களுக்கு நான் சாகிறதுக்குள்ள எங்களுக்கு வரணும்னு சொல்லி நாங்கள் நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த பணம் அவன் என்ன வரையில சம்பாதிச்சு கொடுத்தானே எங்களுக்கு தேவை பணையா? இது யதார்த்தம் தானே? இது உண்மை தானே? அது கண்டுபிடிக்க வேண்டியது அவங்க அதுக்குன்னு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. அதை கண்டுபிடிக்கணும். அதுக்குன்னு காவல்துறை இருக்குது, நீதித்துறை இருக்கு. இவங்க தான் கண்டுபிடிக்கணும். நாங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டோம். எங்களுக்கு எப்படி பார்க்க எங்களுக்கு முடியும்? நாங்கள் ஏமாந்து போய் நிற்கிறோம். ஏதாவது கிடைக்குமான்னு நினைக்கிறாங்க மக்கள். நான் என்ன சொல்லலை, என்னுடைய சங்க உறுப்பினர்கள் சொல்கிறேன். நான் ஏமாந்து போய் இருக்கிறான், அவளோடு இருக்கிறான், ஏதாவது கிடைக்குமான்னு. அந்த பணத்தை போய் அவன் வந்து நதிமூலம் ரிஷி மூலம் பார்த்துட்டு இருப்பானா?
இது எங்கேருந்து வந்தது? நம்ம இது என்ன வாங்கவா வேணாமான்னு? பணத்தில் தாங்க யாரும் பாவத்தை பார்க்கறதில்ல. பணம் இது பாவலியில் சம்பாதிச்ச பணமா என்னன்னு பார்க்கறதில்ல. கடவுள் கூட பார்க்கறதில்ல. உண்டியில் ஒன்று காசு போடுறோம், சர்ச்சில் காணிக்கை செலுத்துகிறோம், மசூதி கொடுக்குறோம். இந்த பணத்தை வந்து கடவுள் பார்க்குதா? இது பாவலியில் வந்த பணம் எனக்கு வேண்டாம், திருடிட்டு போய் பணத்தை போடுறேன். கடவுளே பார்க்கறது இல்லை தோழர்களே, கடவுளே பார்க்கறது இல்லை. நான் யதார்த்தமாக பேசிட்டு இருக்கேன். என் மனக்குமுறல் இது, என்னுடைய மனக்குமுறல். ஆனவளே தோழர்களே, இதுதான் விளக்கம். அந்த கவிதைகளில் கண்ணீருங்கிறதுக்கு விளக்கம் இதுதான். இது எழுதுனது நான் தான், சாட்சாத் நான் தான், சுந்தர் தியாகராஜன் தான். எனக்கு மக்களுக்கு பணம் கிடைக்கணும், அவ்வளோதான். அதுக்காக தான் நான் ஓடிட்டு அலைகிறேன். நான் இல்லை நதிமலை ரிசிமலும் பார்க்க தேவையில்லை, எனக்கு பார்க்க மாட்டேன். எனக்கு மக்களுக்கு பணம் கிடைக்கணும். பாமர மக்கள், ஏழை மக்கள், 1 லட்சம் 50,000 போட்டவங்களாம் இருக்கிறான். அவங்களுக்கு எப்படியாவது வாங்கி கொடுக்கணும்னு நான் ஓடிட்டு அலைகிறேன். இதுக்கு என்ன தடையாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஒரே ஒருத்தர் சொல்லிட்டேன், ஜீசஸே சிலுவையில் இறஞ்ச உலகம் இது. நல்லவனுக்கு காலம் இல்லை. நல்லவன் மேலே பழி போடுறதும் எல்லாம் வழக்கம். பழி போட்டு கடைசியில் என்ன சொல்லுவானா, காய்ச்ச மரம் கல்லடி போடும் அப்படிம்பாங்க. ஏன்டா கல்லடி போடாமல் பழத்தை பறிக்க முடியாதா? அந்த ஃப்ரூட்டை கல்லடிக்காமல் பறிக்க முடியாதா உங்களுக்கு? ஏன் இப்படி நோகடிக்கிறீங்கன்னு எனக்கு ஆதங்கம். அதனால் ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் இந்த கவிதை தோழர்களே, கவிதை. வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வருத்தப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. நான் உள்ளே போனாலும் சரி, உங்களுக்காக தான் போராடுவேன், இந்த பணத்துக்காக தான் போராடுவேன். ஏழை மக்களுக்கு பணம் வந்தே தீரணும். திருப்பி சொல்லுவேன், ஏழை மக்களுக்கு குறிப்பாக வந்து 1 லட்சத்துலேருந்து 3 லட்சம் போட்டவங்களுக்கு நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். மற்றவர்களுக்கு நிலமாக கிடைக்கிறதுக்கு நான் உதவி செய்வேன். அது இப்போ கோர்ட்டுக்கு போட்டாலும் பின்னாடி நான் போவேன், சமயம் வரும்போது கிடைக்கும்போது போவேன். அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன நடந்தாலும் நான் கவலைப்பட போகிறதே இல்லை. நன்றி தோழர்களே.